அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 14/9/2024 சனிக்கிழமை. இன்று ஏகாதசி விரத நாள். இன்று மாலை முதல் திருவோண நட்சத்திரம் ஆரம்பமாகின்றது. நாளை திருவோண விரத நாள், பிரதோஷ விரத நாள், ஓணம் பண்டிகை நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் பொன்னாலை வரதராஜ பெருமாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆவணி மாதம் 29ஆம் நாள். இன்று மாலை 5:05 வரை ஏகாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் துவாதசி திதி உள்ளது. இன்று மாலை 5:57 வரை உத்திராட நட்சத்திரமும் அதன் பின்னர் திருவோண நட்சத்திரம் உள்ளது. இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். சூரிய பகவானை உச்சமாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் சிலருக்கு தொழில் வியாபாரத்திலே அதிரடி மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு சொந்த ஊர் திரும்புபவர்களுக்கு அனுகூலம் நாள். தாய்நாட்டிலேயே சொந்த ஊர்லேயே வந்து செட்டிலாகி தொழில் பிஸ்னஸ் செய்யணும் நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இந்த நெருக்கடிகள் சிலருக்கு குறையும். திருமணமாகி ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் தம்பதிகளுக்கு இப்பொழுது நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்புள்ள காலம், வாய்ப்புள்ள நாள். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. ரிஷபராசி என்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். உங்கள் பொறுமைக்கு சில சோதனைகள் எல்லாம் வரும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அரசு ஊழியர்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வந்து போகும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போவது நல்லது. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் சிலர் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள், குறிப்பாக மெரின் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. ஆன்மீகவாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி என்பர்களே, அலைச்சல்கள் நிறைந்த நாள். சிலருக்கு அது வீண் அலைச்சலாக இருக்கும். டென்ஷன், கோபம் வந்து போகும். வீட்டில் உள்ள பெரியவர்களுடன் அனுசரணையாக போகிறது நல்லது. பூர்வீக சொத்து, பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு தொடரும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு இழுபறி நிலையை தரும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. இம்போர்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய நல்ல சிந்தனை எல்லாம் வந்து சேரும். மாலை நேரத்தின் பின்னர் உணவு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது ஆர்டர்கள் எல்லாம் கிடைக்கும்.
இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கடக ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு வரன்கள் விஷயத்திலே சில நல்ல செய்திகள் வந்து சேரும். வீட்டிலே சுபகாரியங்கள், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடப்பதற்கான நல்ல சமிக்கை எல்லாம் வந்து சேரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் வரும், பயன்படுத்துகிறேன். மருத்துவர்களுக்கு சொந்தமாக கிளினிக் வைப்பதற்கு அல்லது ஹாஸ்பிட்டல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். இது நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சிம்மராசி என்பர்களே, நிறைவான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமையும். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. செக்யூரிட்டி கார்டாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அருமையான வாய்ப்புகள் வந்து சேரும், பயன்படுத்திக்கோங்க. கடன் விஷயத்தில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருந்தவர்களுக்கும் சில நல்ல செய்திகள் வந்து சேரும், ரிலீஃப் கிடைக்கும். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. கலைத்துறையினருக்கும் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கன்னிராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள், நல்ல செய்திகள் உண்டு. வீடு இருந்த பிரச்சனைகள் குறையும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வீட்டுக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். திருமண மண்டபம், பார்ட்டிஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புக்கிங்ஸ்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் புது ஆர்டர்கள் கிடைக்கும். வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். அதே போல் வெளிநாட்டில் ஒரு கம்பெனியிலே வேறு டிபார்ட்மெண்ட்டிலிருந்து வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மளிகை கடை, பலசரக்கு கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் எல்லாம் கிடைக்கும். வீட்டிலுள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. துலாம் ராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள், நல்ல செய்திகள் உண்டு. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்தி கிடைக்கும். ஹவுசிங் லோன் அல்லது ஹோம் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். நம்பிக்கை ஊட்டக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவு உண்டு. ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், பிபிஓ, கேபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் உள்ளவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்கள் நல்ல லாபம் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு பயணங்களால் நன்மைகள் உண்டு. ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றங்களுக்கான வாய்ப்பு உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள்.
வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். வரன் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்களுக்கெல்லாம் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடுவதை குறைத்து கொள்ள வேண்டும் அல்லது அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. தனுசு ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். பாகப்பிரிவினை போன்ற விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். டெய்லரிங் செய்பவர்களுக்கு நல்ல அனுகூலமான நாள். இன்று மாணவர்கள், குறிப்பாக MBA படிக்கும் மாணவர்கள், கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஃபைனல் இயர் மாணவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். பாஸ்போர்ட், விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான ப்ராசஸை நீங்கள் ஆரம்பிக்கலாம். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இனி நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. செவ்வாய் பகவானை உச்சமாக கொண்ட மகர ராசி என்பர்களே, நிறைவான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். மாணவர்கள், குறிப்பாக CA, ICWA, CFA, CIMA படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். தொழில் மாற்றம் பற்றிய சிந்தனை சில பேருக்கு வரும், அல்லது தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய சிந்தனையும் வந்து சேரும். புரோக்கராக, மீடியேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் பணவரவு உண்டு. அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டீல், இரும்பு வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஃபோட்டோ ஃப்ரேம் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கும்பராசி என்பர்களே, ஆனந்தமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. காதலர்களுக்கிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு புது நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. இதேபோல் வெளிநாட்டில் PR அப்ளை செய்த சிலருக்கு இன்று நல்ல செய்திகள் வந்து சேரும். கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் வந்து சேரும். அரசு ஊழியர்களுக்கு சிலருக்கு வீண் அலைச்சல், டென்ஷன் எல்லாம் வந்து போகும். சிலருக்கு அதிகாரிகளுடன் சில மோதல் போக்கு வரும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மீனம் ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. பயணங்களின் பொழுது கவனம் தேவை. மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். செக்யூரிட்டியாக, செக்யூரிட்டி கார்டாக வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
துர்க்கை அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் வாழ்க்கையிலே எல்லா விதமான அனுகூலத்தையும் தரக்கூடிய நாளாகவும் இருக்க திருவள்ளூர் வீரராகவ பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும். வீரராகவ பெருமாள் உங்களை வாழ்க்கையிலே நல்ல நிலையிலே வைத்திருக்க அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம்.